கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் உங்கள் மத்தியிலே வார்த்தையை கொடுக்கும்படியாக ஆண்டவர் தந்த கிருபைக்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்றைக்கும் நாம் வாசிக்கும்படியாக தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனம். பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே, அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கொடாதே. இந்த இடத்துல பார்க்குறோம், மத்தேயு புஸ்தகத்திலிருந்து நம்ம சில காரியங்களை பார்க்கும் போதுமே கண்ணானது சரீரத்தின் வெளிச்சமாக இருக்கிறது. இப்படி ஒரு காரியங்களாய் சொல்லி கொண்டு வரும்போது இந்த வசனம் இன்றைக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்லியிருக்கிற காரியம், உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே என்று சொல்லுகிற ஒரு காரியம். ரொம்ப முக்கியமான இன்றைக்கு நாம் தியானிக்க வேண்டிய ஒரு காரியம் இது. இப்போது முதலாவது நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், பாவம் அப்படின்றது எங்கே உருவாகுது, நம்முடைய சரீரத்தில் அது எங்கே அதோடைய தோற்றம் இருக்கிறது என்பதை நாம் தியானிக்க வேண்டியது, நாம் கவனிக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நம்ம எல்லாம் என்ன சொல்லுவோம், சிந்தையில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். சிந்தையினால வீணரானார்கள் என்று சொல்லியுமே வசனங்கள் இருக்குது. ஆனால் ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனம், சில வசனங்களை நான் அப்படியே சொல்லும்போது நீங்கள் அந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது உங்களுக்கு நிச்சயமாய் புரியும் என்று நம்புகிறேன். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்கள். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில் பெருகினது என்றும் அவன் இருதயத்து நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. நம்ம எப்பயுமே நினைவுகள்னு சொல்லும்போது நம்ம பிரெயின் அப்படின்ற கணக்கில் நம்ம சொல்லுவோம். ஆனால் இதில் பாருங்கள், இருதயத்து நினைவுகள் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அவனுடைய இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாதது என்று கர்த்தர் கண்டு. அதே எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனத்தில் பார்க்கும்போது, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று அந்த இடத்துல வசனம் இருக்குது. அடுத்து மத்தேயு 15வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்க்கும்போது கூட, மத்தேயு 15:19வது வசனம், எப்படி எனில் இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலைபாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய்சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம், இருதயத்தின் நினைவுகள் எல்லாமே எப்படி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு பாவத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி பார்க்குறோம். இப்போது முன்னாடி சொன்ன வசனத்தில் உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதேன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அப்படின்னா முதலாவது நம்மளுடைய சிந்தையில், நம்மளுடைய இருதயத்தின் நினைவுகளில் எங்கே பாவம் தோன்றுது அப்படின்றத நம்ம அறிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வெறும் பேசுகிற ஒரு வார்த்தையினால கிடையாது. எப்பயுமே நம்ம ஒரு காரியத்தை பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் எதுவுமே விளையாட்டுக்கு நம்ம பேசுகிற ஒரு காரியம் கிடையாது, நம்ம தற்செயலாய் பேசுகிற ஒரு காரியம் கிடையாது. எப்பயுமே ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தில் அது இருக்குது, இல்லை என்னுடைய இருதயத்தில் அது என்னை பாதித்திருக்கிறது என்று சொன்னால் மட்டுமே அதனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வருமே அல்லாமல் சும்மா நான் எதையுமே யோசிக்காமல் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நம்மளில் ஒருவருமே சொல்ல முடியாது. நம்ம நல்லா நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இது வரைக்கும் நம்ம பேசி நன்மையாக முடிந்த காரியங்களாக இருக்கலாம், இல்லை தீமையாக முடிந்த காரியங்களாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம யோசித்து பார்க்கும்போது கடைசியில் அதோடைய அந்த கோர் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த காரியம் ஏதோ ஒரு வகையில் என்னுடைய இருதயத்தில் அது இருந்திருக்கும். அதனுடைய இருதயத்தில் இருந்தபடினால தான் அது அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் ஒன்று வரும்போது அதனுடைய மனதில் இருந்து நம்முடைய வாய் மூலமாக அது புறப்பட்டு வெளியே வந்துடுது. வரும்போது அது நன்மையான ஒரு காரியமாய் முடிந்தால் அது நல்லது, ஆனால் அது தீமையாய் முடியும் போது அதனுடைய எல்லா அந்த கான்சிக்வன்சஸ், பின்விளைவுகள் எல்லாவற்றுமே நாம் சந்திக்க வேண்டிய, நாம் சமாளிக்க வேண்டிய ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு அந்த இடத்துல நம்முடைய வாழ்க்கை போய்விடுகிறது. நம்ம மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்தை பார்க்கும்போது, மத்தேயு 12வது அதிகாரம் 34வது வசனத்தில் தான் இந்த முக்கியமான ஒரு வார்த்தை இருக்கு. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தின் நிறைவினால் ஒரு காரியம் என்னை ரொம்ப பாதிக்குது அப்படின்ற போது தான், ஒரு காரியம் என்னுடைய இருதயத்தில் முற்றிலுமாக நிறைந்திருக்கிறது என்று சொல்லும்போது மட்டுமே அந்த காரியம் என்னுடைய வாய் அதில் அந்த வார்த்தையை பேசும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நான் எப்பயுமே நான் என்ன நினைக்க முடியாது, இல்லை இது ஏதோ தற்செயலாக நடந்துருச்சு, இல்லை ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லத்தக்க எந்த ஒரு காரியமுமே கிடையாது. அப்போது உன் வாய், அதாவது உன்னுடைய மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. ஒரு ஆங்கில
தியாலஜிக்கல் இதில் கூட ஒரு போதகர் ஒருத்தர் வந்து பிரசங்கம் பண்ணும்போது அவர் சொன்ன ஒரு காரியம் அதை ரொம்ப பாதித்த ஒரு காரியமாக இருக்குது. டோன்ட் ஜோக் அபவுட் சின் அப்படின்னு சொன்னார். பாவத்தை குறித்து ஒரு விளையாட்டுக்கு கூட நம்ம என்ன பண்ணக்கூடாதான், நம்ம பேசக்கூடாது. நான் இப்படி பண்ணிடுவேன், இல்லை என்னுடைய வாழ்க்கையில் இப்படி நடந்துச்சுன்னா நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி ஒருபோதும் பாவத்தை குறித்து நாம் ஏதோ சும்மா பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. ஏன்னா பாவம் அப்படின்றது ரொம்ப ஒரு நம்ம புதன்கிழமையில் நம்ம தியானித்தது போல் பாவம் அப்படின்றது ஒரு தொற்று வியாதியை போல் இல்லை. நம்ம எப்பயுமே நம்ம ஒரு காரியத்தை நம்ம கையிட்டு செய்யும்போது, ஒரு காரியத்தை நம்ம முன்னின்று நம்ம நடத்தும் போது நம்மோடு 2 பேர் இருக்கிறாங்க. ஒன்று நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மோடு இருந்து அந்த காரியத்தை நம்ம ஜெயமாக முடிக்கணும், அந்த காரியத்தை நம்ம நேர்த்தியாக செய்யணும், நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய நன்மையை மட்டுமே விரும்புகிற நம்முடைய தேவன் நம்மோடு இருக்கிறார். இன்னொரு பட்சத்தில் பார்க்கும்போது பிசாசு எப்பயுமே எல்லா சூழ்நிலைகளும் நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறான். நம்முடைய வார்த்தைகள், நம்முடைய நினைவுகள், ஏதோ ஒரு காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையை வழுவி போக வைப்பது பிசாசுக்கு ரொம்ப எளிதான ஒரு காரியமாக இருக்கும். அதுக்கு ஒருபோதும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய சிந்தையில் சரி, முதலாவது நம்முடைய சிந்தையில் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. ஒருவேளை அதையும் தாண்டி வந்துருச்சுன்னா நம்முடைய இருதயத்தின் நினைவு நம்முடைய வாய் பேச வரும்போது அது ரொம்ப ஒரு மோசமான ஒரு காரியமாக இருக்கும். இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போதுமே வந்து இன்னொரு காரியத்தை சொல்லும்போது கூட டிவோர்ஸை பற்றி கூட விளையாட்டாக சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், ஒருவேளை திருமண மாணவர்கள் இதை கவனித்து கொண்டிருக்கலாம், இல்லை இந்த வார்த்தையை ஒருவேளை வாடிக்கை விளையாட்டுக்கு சொல்கிறவங்களா கூட இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த காலை நேரத்தில் ஆண்டவருடைய பீடத்திலிருந்து நான் சொல்லுகிற காரியம், ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியங்களை, அதாவது நெகட்டிவான ஒரு காரியத்தை உங்கள் வாயிலிருந்து ஒரு விளையாட்டுக்கு கூட நீங்கள் சொல்லக்கூடாது. அதை இன்றைக்கு நீங்கள் ரொம்ப தியானித்து உங்களுடைய இருதயத்தில் அல்லது அதை எழுதி வைத்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. டோன்ட் ஜோக் அபவுட் டிவோர்ஸ், டோன்ட் ஜோக் அபவுட் சின். எந்த ஒரு காரியத்தை குறித்துமே நம்ம விளையாட்டாக நம்ம பேசவே கூடாது. ஏன்னா எப்பொழுது நம்முடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை வழுவி வந்துடும், இல்லை தெரியாமல் வந்துருமோ, அதை குறித்து பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் அதை தூண்டி 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 ஏதோ ஒரு வகையில் அந்த பாவத்திற்கு நேராக நம்மளை கொண்டு போயிடுவான். இல்லை அந்த வீழ்ச்சிக்கு நேராக நம்முடைய வாழ்க்கையை அவன் கொண்டு போய் நிறுத்துகிற மகா பொல்லாத ஒரு காரியமாய் நம்முடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தைகள் அமைந்து போய்விடக்கூடாது. அதனால தேவ பிள்ளைகளே, உங்களுடைய மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உங்கள் வாய்க்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதபடிக்கு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம எந்த வார்த்தைகளை பேசுகிறோம், எந்த வார்த்தைகளை சிந்திக்கிறோம், எப்படிப்பட்ட நபர்களிடத்தில் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம், எல்லாவற்றை குறித்துமே நாம் ஆண்டவரிடத்தில் கணக்கு ஒப்புவித்தாக வேண்டும். அதை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. எப்படியுமே ஒரு வார்த்தையை நான் பேச போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல முதலாவது நான் யோசிக்க வேண்டிய காரியம், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை பேசுவாரா, இல்லை நான் இது ஒரு காரியத்தை சிந்திக்கிறதுக்கு முன்னாடி அதை நான் யோசிக்க வேண்டியது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சிந்திப்பாரா, இல்லை நான் ஒரு காரியத்தை நான் செய்ய போவதற்கு முன்பாக நான் இந்த காரியத்தை செய்வது என்னுடைய தேவனுக்கு பிரியமாக இருக்குமா அப்படின்ற இந்த 3 காரியங்களை நான் எப்பொழுதுமே என்னுடைய கருத்தில் நான் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. நான் என்னுடைய சொல், செயல், நடக்கை, இந்த எல்லாமே நம்ம ஆண்டவரோட வார்த்தையோடு நம்ம அலைன் பண்ணி நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கணும். நம்ம ரொம்ப ஒரு நேர்த்தியான ஒரு பாதையில் கொண்டு போய்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இந்த 3 காரியங்கள் ஒரு மதில் மேல் ஒரு பூனையை போல தான். ஏதோ ஒரு காரியத்தில் வலுவிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏதோ ஒரு காரியத்தில் தப்பிதமாய் ஒரு வார்த்தையை நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அது ஒரு நிறைய மோசமான முடிவுகளுக்கு நம்முடைய வாழ்க்கையை கொண்டு போகக்கூடிய ரொம்ப ஒரு அபாயமான ஒரு நிலைமையில் இருக்குது. அதனால நம்ம எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வார்த்தைகளை, நம்முடைய சிந்தனையை நம்ம கருத்தில் கொண்டு நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். ஒருவேளை நான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் என்னுடைய வாயிலிருந்து பேசிட்டேன் அப்படின்னு சொன்னால் அதற்குமே அந்த முதல் வசனத்தில் அடையாளம் இருக்குது பாருங்க. பிரசங்கி 5வது அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, உன் மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடம் கொடாதே, அதை புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே, தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியையை அழிப்பானேன். அதை புத்தி பிசகினால் செய்தது, இதை நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இல்லை ஏதோ நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாதான், தூதனுக்கு முன் நாம் சொல்லக்கூடாது. நீதிமொழிகள் 18வது அதிகாரத்தில், நீதிமொழிகளில் தான் நம்ம பார்க்கும்போது நிறையா இந்த காரியங்கள் இருக்குது. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 8வது வசனத்தை பார்க்கும்போது, கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்தை தைக்கும். நீதிமொழிகள் 26வது வசனம் 26வது அதிகாரம் 13வது வசனத்தில் பார்க்கும்போது கூட 26வது அதிகாரம் 19வது வசனம் 26:19 அதில் அந்த வசனத்துடைய பின்பகுதியை பார்க்கும்போது, நான் விளையாட்டுக்கல்லவோ செய்தேன் என்று சொல்லுகிற மனுஷரும் இருக்கிறான்.
அதாவது பாருங்க, ஒரு கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும். ஏன்னா சும்மா சொன்னேன் அப்படின்றது போல தான் அந்த இடத்துல வார்த்தைகள் ஆரம்பிக்கும். சொற்களின் மிகுதிகள் பாவம் இல்லாமல் போகாது. அதனால எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தை எப்படி இருக்கு, நம்முடைய சிந்தை எப்படி இருக்கு, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய நம்முடைய இருதயத்தில் இருக்கிற அந்த சிந்தனைகள் எப்படிப்பட்ட சிந்தனைகள்னால் நிரம்பி இருக்குது அப்படின்றத நம்ம யோசிக்க வேண்டியது, நம்ம இந்த காலை நேரத்தில் அதை குறித்து நாம் கவனம் கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது தேவ பிள்ளைகளே. அதுதான் இன்றைக்கு ஆண்டவனுடைய வாழ்க்கையில் நம்மோடு பேசும்படியாக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒருபோதும் தற்செயலான ஒரு வார்த்தை கிடையாது. ஒருவேளை நீங்கள் இப்பொழுது கடந்து போய் கொண்டிருக்கிற நேரத்திற்கு இந்த வார்த்தை உங்களோடு பேசினாலும் இருக்கலாம், இல்லை ஏதோ இன்னும் ஒரு சில நாட்கள் போக இந்த வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அது அபியாசப்படத்தக்கதாய் கூட இருக்கலாம். அதனால உங்களுடைய மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உங்கள் வாய்க்கு இடம் கொடாதிருங்கள். அதை புத்தி பிசகினால் செய்தேன் என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்னா, தேவன் உன் வாயின் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கையின் கிரியை அழிப்பானேன். ஒருவேளை அந்த வார்த்தையை நான் ஏதோ ஒரு காரியத்தை தப்பிதமாக செய்து விட்டேன், செஞ்ச பிறகு அது தப்புன்னு கூட நான் உணராதபடிக்கு, இல்லை நான் இதை தெரியாமல் தான் செஞ்சேன் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, இல்லை இதை நான் இப்படி மீன் பண்ணி நான் செய்யலை அப்படின்னு சொன்னால், அதற்காக தான் ஆண்டவர் நம்மளுக்கு எதை கொடுத்துருக்கிறார், நம்மளுக்கு ஒரு நல்ல ஞானத்தை கொடுத்துருக்கிறார். ஞானியின் உதடு அப்படின்னு சொல்லியே நீதிமொழிகளில் எத்தனையோ வசனங்கள் இருக்குது. அப்போது ராஜாவினுடைய இருதயத்தை ஆற்றும் அநேக வார்த்தைகள் உண்டு. அப்போது அப்படிப்பட்ட ஞானியின் உதடுகளாக இருக்க வேண்டிய நம்முடைய வாய் இந்த இடத்துல தப்பிதமாய் ஒரு காரியத்தை செய்து அதன் மூலமாய் ஒரு மோசமான ஒரு காரியம் நடக்கும்போது, அந்த வார்த்தைகளை தேவன் உன் வார்த்தைகளினால் கோபம் கொண்டு உன் கையின் கிரியைகளை அடிப்பானேன். ஏதோ ஒரு விதத்தில் என்னுடைய வார்த்தையினால் ஒரு பாவத்தை நான் செய்துவிட்ட பிறகு அது ஆண்டவருக்கு கோபம் உண்டாக்கி அது நிமித்தமாய் ஆண்டவனுடைய வாழ்க்கையை வாதிக்காதபடிக்கு, என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தடுத்து போடாதபடிக்கு, தேவ பிள்ளைகளே, நாம் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு, நாம் நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை கொண்டு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது மிக முக்கியமான ஒரு அத்தியாவசியமாக இருக்குது. இந்த காரியத்தை நாம் எப்படி நம்ம மேற்கொண்டு வர முடியும், ஹவு கேன் ஐ ஓவர் கம் திஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, ரோமர் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை பாருங்கள். ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். அநேக வசனங்கள் இன்றைக்கி இருந்தாலும் இது எல்லாமே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார் என்று சொல்லி நீங்கள் ஒரு ஆர்வத்தோடையே நீங்கள் கவனிங்க. ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இப்பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த பிரபஞ்சத்திற்கு நாம் ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு, ஒருத்தர் முன்னாடி நான் நல்லவனாகவும் இன்னொருத்தருக்கு நான் கெட்டவனாகவும் அப்படி இல்லாதபடிக்கு, இல்லை ஒருத்தர் முன்னாடி நான் பேசுகிற வார்த்தை தாழ்மை, இன்னொருத்தர் முன்னாடி நான் பேசுகிற வார்த்தை பெருமை, இல்லை ஒருத்தரை குறித்து அவர்கள் முன்பாக நான் நினைக்கிற காரியம் வேற, அதே சிந்தனை அவர்களை குறித்து மறைமுகமாக இருக்கும்போது நான் சிந்திக்கிற ஒரு காரியம் வேற. இப்பிரபஞ்சத்திற்கு நாம் ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தமும் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். இந்த காலை நேரத்தில் நம்ம அதுதான் ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம். ஏன்னா மனுஷன் பாவத்திலே பிறந்து, என்னுடைய தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். நம்ம பாவத்தின் இந்த பூமியில் பிறக்கும் போதே பாவத்தில் தான் பிறக்கிறோம். அது ஒரு படியில் நம்ம தாண்டி வரும்போதும் நம்ம பாவத்திற்குள்ளேயே தான் வரும், பாவமான உலகத்திற்குள்ளே தான் கடந்து வரும். அதனால அழுக்குகள், குப்பைகள் நம்முடைய வாழ்க்கையில் சேரத்தக்க அபாயங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட வயதில் நம்ம வரும்போது, நம்ம ஆண்டவரை தெரிந்து கொள்ளும் போது, இல்லை ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை என்னுடைய வாழ்க்கையில் வரும்போது, அதில் இருந்து என்னுடைய மனம் புதிதாக வேண்டும், என்னுடைய வார்த்தைகள் மாற வேண்டும், என்னுடைய செயல்கள் மாற வேண்டும், என்னுடைய சிந்தனைகள் மாற வேண்டும். நான் ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறேன், நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய சொந்த ரட்சகராக இருக்கிறார் அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னா, அது என்னுடைய வாயில மட்டும் இருக்கக்கூடாது, இந்த ஒரு சென்டென்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது. நீங்க கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டால் ஆமா நான் கிறிஸ்டின். நீங்க சர்ச்சுக்கு போவீங்களா? ஆமா நான் சர்ச்சுக்கு போவேன். யார் உங்களுடைய கடவுள்? இயேசு தான் என்னுடைய கடவுள். வெறும் வார்த்தை கிடையாது, என்னுடைய செயல் எப்படி இருக்கு? ஆக்ஷன் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ். அப்போ என்னுடைய செயல், ஒரு நபர் என்னுடைய செயலை பார்த்து தான் என்னை தீர்மானிப்பார்களே தவிர, நான் சும்மா ஒரு வார்த்தையை நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் நல்லவன், நான் தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் சொல்றது கிடையாது. நான் அதை வாழ்ந்து காட்ட வேண்டும். என்னுடைய மனம் அதில் புதிதாக இருக்கணும். மற்றவர்களைப் போல் என்னுடைய மனம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருக்காதபடிக்கு என்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தமும் இன்னதென்று
பகுத்தறியணும். என்ன, ஆண்டவருக்கு இது பிரியமா, ஆண்டவருக்கு இது பிடிக்காது, இல்லை ஆண்டவருக்கு இந்த காரியத்தை நான் செய்தார் அவர் மேல் பிரியமா இருப்பார், இந்த வார்த்தையை நான் பேசினா இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு கிரியை செய்வார் என்கிற அந்த ஒரு அறிவு எனக்கு இருந்தா, அந்த ஞானம் எனக்கு இருந்தா நான் ஏற்ற வார்த்தைகளை பேசுவேன். இல்லை நான் பகுத்தறியாம நான் ஒரு காரியத்தை செய்தேன் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் தேவனுக்கு கோபம் உண்டாக்கி அதன் மூலமாய் ஆண்டவரினுடைய கையின் கிரியைகளை அவர் அழிப்பானேன். அதனால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உங்கள் வாய்க்கு இடம் கொடுக்காதபடிக்கு உங்களுடைய முதலாவது உங்களுடைய சிந்தை, உங்களுடைய மனம் புதிதாகிறதுனால இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒரு புதிய மனதை வேண்டிக் கொள்ளுங்க, ஒரு புதிய இருதயத்தை, ஒரு புதிய சிந்தனையை. ஆண்டவரே, நான் என்னுடைய இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்று சொன்னால் ஆண்டவர் எனக்கு செவி கொடுக்க மாட்டார். நான் எத்தனையோ ஜபங்களை ஏறெடுக்கலாம், எத்தனையோ வாட்டி நான் சர்ச்சுக்கு வந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கதறி நான் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க முடியும். ஆனால் என்னுடைய சிந்தை, என்னுடைய இருதயத்தில் நான் அக்கிரம சிந்தை கொண்டிருப்பேன் என்றால், அதனால் இந்த காலை நேரத்தில் நம்ம கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த வார்த்தையை கொண்டு எங்களிடத்தில் பேசியிருக்கீங்க ராஜா. உன்னுடைய மாம்சத்தை பாவத்திற்குள்ளாக்க உன் வாய்க்கு இடங்கூடாதே என்று சொல்லி எங்களிடத்தில் பேசியிருக்கிறீங்க தகப்பனே. இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நீர் எங்களோடு கொடுத்ததற்காக நாங்கள் உம்மை நன்றியோடு ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒருபோதும் ஆண்டவரே நாங்கள் ஒரு காரியத்தை செய்துவிட்டு அதை நான் புத்தி பிசகினால் செய்தேன் என்று சொல்லி தூதனுக்கு முன்பாக சொல்லி ஆண்டவரே அதன் மூலமாய் ஆண்டவரே உமக்கு நான் கோபம் மூட்டாதபடிக்கு ஆண்டவரே என்னுடைய சிந்தை எல்லாமே ஆண்டவரே என்னுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே தேவனுடைய ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்போ உம்முடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னவென்று அறியத்தக்க அந்த பகுத்தறிவை எங்களுக்கு தாங்க தகப்பனே. எங்களுடைய மனதை ஒரு புதிய இருதயமாய் மாற்றுங்க ராஜா. இந்த காலை நேரத்தில் எல்லாம் இருதயத்தில் கை வச்சு கேட்கலாம், ஆண்டவரே ஒரு புதிய இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா, ஒரு புதிய சிந்தனை எங்களுக்கு தாங்க தகப்பனே. நல்ல சிந்தனைகளால் எங்களை நிரப்புங்க தகப்பனே. உம்முடைய வார்த்தைகளால் எங்கள் இருதயங்களை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மனுஷ வார்த்தைகளை போல வீணும் உயர்த்தமுமான வார்த்தைகள் ஆண்டவரே சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது என்று சொல்லப்பட்டது போல வெறும் மிகுதியான சொற்கள் இல்லாதபடிக்கு தகப்பனே உண்மையான அன்பு ஆண்டவரே ஸ்தோத்திரம், உண்மையான சிந்தனைகள், உண்மையான இருதயம் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் இருக்க நீங்க கிருபை தரும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே நீர் ஒரு நபரை பார்க்கும்போது நீர் அவர்களை எப்படி நேசிப்பீரோ அதே போல நாங்கள் நேசிக்க, ஆண்டவரே நீர் ஒரு நபரை பார்த்தால் எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுவீரோ அதே போல வார்த்தைகள், நீர் ஒரு காரியத்தை எப்படி நன்மையும் செவ்வையுமாய் செய்வீரோ ஆண்டவரே அதே போலப்பா நாங்களும் நன்மையான காரியங்களை மட்டுமே செய்வதற்கு எங்கள் இருதயத்தை பக்குவப்படுத்தும்படியாக நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உங்களுடைய நாவின் அதிகாரத்தை உம்முடைய கரத்தில் வைக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் தீய வார்த்தைகளோ மோசமான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளை, எங்கள் வாயின் வார்த்தைகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஆண்டவரே நாங்கள் அடக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகள் மட்டுமே எங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் இந்த ஜெபத்தில் வந்து கலந்து கொண்ட எல்லா பிள்ளைகளையும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தங்களுடைய பலவீனங்களை பொருட்படுத்தாதபடிக்கு உங்களுடைய சமூகத்தில் வந்து காத்திருந்து ஆண்டவரே ஜெபித்து வேண்டுதல் செய்த எல்லா பிள்ளைகளுடைய வேண்டுதல்கள் நிறைவேற்றப்படுவதாக, இன்றைக்கு அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களும் ஆண்டவரே ஜெயமாய் மாறும்படியாக ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். அவர்களுடைய போக்கிலும் வரவிலும் உங்களுடைய கிருபையின் கரம் அவர்களோடு இருக்கட்டும் அப்பா. எந்த சத்துருவின் சோதனைகளோ போராட்டங்களோ உங்களுடைய பிள்ளைகளை தாக்காதபடி நீர்தாமே அவர்களோட உற்ற துணையா இருந்து அக்கினி மதிலாய் அவர்களோடு இருந்து ஆண்டவரே எல்லா சத்துருடைய அக்கினி ஆஸ்திரங்களை அவித்து போடும்படியாக உடைய கரங்கள் உடைய பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உளவுலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு காலை நம்மளுக்கு 11 மணிக்கு நம்முடைய சபையில் உபவாச ஜெபம் உண்டு. அதில் விசுவாச பிள்ளைகள் நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறேன். இன்றைக்கு மாலையில் நமக்கு 7 மணிக்கு நம்மளுக்கு ஆயத்த ஜெபம் இருக்கும். அதுக்கும் விசுவாச பிள்ளைகள் நாளைய தினத்தில் நம்ம பிப்ரவரி 1ஆம் தேதி நம்ம ஆசரிக்க போகிறோம். ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து ஒரு புதிய மாதத்தை நம்ம துவங்க போகிறோம். அதனால ஒரு ஆயத்தத்தோடு நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசிப்பது அது ரொம்ப ஒரு இனிமையான ஒரு காரியமாக இருக்கும். அதனால் தேவ பிள்ளைகள் நீங்கள் அந்த மாலையில் நடக்கிற அந்த ஆயத்த ஜெபத்திற்கும் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய தினத்தில் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல நடக்கும். நம்மளுக்கு 1ஆம் தேதியாக இருக்கிறபடினால் 5 மணி கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. காலையில் 7 மணிக்கு நம்முடைய ஆராதனை ஆரம்பிக்கும், 9:30 மணி வரைக்கும் நடக்கும். அதனால் விசுவாச பிள்ளைகள் அந்த நேரங்களை கருத்தில் கொண்டு சரியான நேரத்தில் வந்து ஆராதனை முழுமையிலும் நீங்கள் கலந்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக உங்கள் அன்போடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வரவேற்கிறேன். கர்த்தர் தாமே உங்களோடு இருப்பாராக. ஆமென்.